காசு கொஞ்சம் இருந்தது. அதை வச்சு நாங்க யார்ட்டையுமே ஹெல்ப் பண்ணாம கடைசி வரைக்கும் கொண்டுட்டு வந்தோம். நாங்களும் கிட்டத்தட்ட ஒரு 90 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவு பண்ணிட்டேன். 90,000 ரூபாய்? 90 லட்சம். உங்க அப்பாவோட ஆக்சிடென்ட் கிளைம் இப்பதான் வந்தது. அதை வச்சு பண்ணி தான் கொண்டு வந்தோம். கடைசி நேரத்துல காப்பாற்றவே முடியாத அளவுக்கு ஆயிடுச்சியா. 90 லட்சம் செலவு பண்ணீங்களா? கிட்டத்தட்ட 4 வருஷத்துக்குள்ள 90 லட்சம். பிரீத்திக்கு மீனாட்சிக்கு மட்டும் 90 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கையா. 3 ரேடியேஷன் 10 நாளைக்குயா. நாங்க 4 வருஷத்துக்குள்ள ஒரு 20 நாள் தான் வீட்டுல இருந்துட்டு போட்டு பில்ல போட்டு தள்ளி பிள்ளை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஜோலியை முடிச்சுட்டாங்க. கரண்ட்ல வச்சு வச்சு ரேடியேஷன் வச்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சியா. கடைசியில தலைக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒண்ணுமே இல்லாம ஆயிப்போச்சு. எனக்கு வீடியோ கால் பண்ணா அப்படியே உடஞ்சிட்டேன். அந்த வீடியோ கால் பண்ணி அவ ஃபேஸ பார்க்கும் போதே உடஞ்சிட்டேன் நானு. அவ தலையில முடியல, அந்த கண்ணத்துல வீங்கிட்டு நல்லா அவ்வளவு பிள்ளை இழந்து எனக்கு அம்மான்னு கூப்பிடுறதுக்கு கூட ஒரு இது இல்லாம உட்காந்துட்டு. ஹாய் ஏஜே ஹியூமனிட்டி மெம்பர்ஸ், ஒரு ரீல் நம்ம போட்டிருந்தோம் February 28 அன்னைக்கு. அந்த ரீல் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா திரும்பவே பாருங்கள். ஆனால் அதை அச்சீவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த ரீலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட், அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க சொன்னது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அது வேறு யாரும் கிடையாது, விக்னேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சிக்கு கேன்சருக்காக வீடியோ போட்டிருந்தோம். அந்த தங்கச்சி இப்போ இல்லை. அதுக்காக அவங்க அம்மா கிட்ட பேசணும். அவங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையிலையும் விக்னேஸ்வரி 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 அப்படின்றது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ விக்கிக்கு இந்த இடத்துல நான் ரொம்ப ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சு, கடைசியாக அந்த பாப்பா இறக்கும்போது நம்மளோட பேரை சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அண்ணா கால் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு அண்ணா கால் பண்ணுவாங்கன்னு திரும்ப திரும்ப அதே வார்த்தையை சொல்லிட்டே இருந்திருக்காங்க. அவங்க அம்மா என்கிட்ட பேசும்போது அவ்வளோ உருக்கமாக பேசினாங்க. அந்த 9 நிமிஷம் இனி என் காதில் கேட்டுகிட்டே இருக்குது. அப்பாவும் இல்லை, அந்த பிள்ளையும் டோட்டலாக குடும்பமும் மொத்தத்துக்கு நடுத்தரவு